ஓகே நண்பா, நாம் இன்றைக்கி இந்த ஃபோட்டோவை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோவை எப்படி ஈஸியாக கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, லேயர் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நிறைய வீடியோ எக்ஸ்பிளைனிங்கோட அப்லோட் பண்ணிக்கிறோம். பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி ஒரு ஈஸியாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன் நண்பா. ஸோ அதனால் டேரெக்டாக பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் நண்பா நாம் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். ஸோ நாம் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள், அல்லது பேக்ரவுண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஃபோட்டோவை ஷூட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ரோடு வந்து கரெக்டாக அந்த ஆங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வியூவில் தான் நம்ம பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வியூலையும் வந்து பேக்ரவுண்டில் நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துக்காங்க நண்பா. ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பியூட்டி கான்ட்ராஸ்ட்டுக்கு போயிருங்க. பியூட்டிங்கிற ஆப்ஷனை அதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்மூத் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை. இந்த ஸ்மூத்துங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நண்பா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்மூத் ஆகும் நம்ம ஸ்கின்னை. நீங்கள் எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் பிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. அந்த ஃபேஸ் பிக்ஸ் அப்படிங்கிறத ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் மட்டும் அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து மேனுவலாக வந்து எந்த ஒரு சேஞ்சும் அதில் பண்ண தேவையில்ல. ஓகே நண்பா, இந்த ஃபேஸ் பிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூல்ஸுக்கு வந்துடுங்க. டூல்ஸுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. நம்மளுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிரைட்னஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேச்சுரேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய கலரை வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்தப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து அதில் ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் பிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஹேர் ஸ்டைல் பிங்கை வந்து நாமளே எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பிங்கை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பிங்கை வந்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அதில் ஆட் பண்ணணும். ஓகே, இதில் ஆட் பண்ணிவிட்டு எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய கர்சரை எல்லாம் வந்து எரேஸ் பண்ணிக்காங்க. ஓகே கொடுத்துக்காங்க நண்பா. ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் சில மெட்டீரியல்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். அதாவது எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் நமக்கு இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணலாம் நண்பா. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் பிங்கை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டயர் பிங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த டயர் பிங்கை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா இப்படி இந்த கார்னரில் கொண்டு வந்து வச்சுருங்க. ஒரு மோஷன் எஃபெக்ட்டுக்கு இருக்கும், ஒரு மோஷன் பிளர் எஃபெக்ட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த கார்னரில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து பிளர் பண்ணுங்கள். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிளர் வந்து ஒரு 9% வச்சுக்கோங்க. 9% வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபயர் பிங்கை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபயர் பிங்கை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நண்பா அந்த டயரில் வந்து அந்த ஃபயர் வந்து எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா இந்த மாதிரி ஒரு கலர் ஸ்மோக் பிங்கை வந்து ஆட் பண்ணிக்காங்க நண்பா. இது வந்து ஒரு மோஷன் எஃபெக்ட்டுக்காக கொண்டு வரதுக்காக. ஸோ இந்த மாதிரி கலர் ஸ்மோக் பிங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்காங்க. ஆட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டை கொடுக்கணும் நண்பா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுக்காக தான். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்காங்க நண்பா. ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. எஃபெக்ட்டை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு கார்ட்டூன் லேசர் கிளிக் பண்ணிக்காங்க. இந்த கார்ட்டூன் லேசரை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வச்சுக்காங்க நண்பா. மறுபடியும் எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்டிஸ்டிக்லேயே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் 1 அப்படிங்கிறதுல அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேட்டல் 1 வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 95% வச்சுக்காங்க நண்பா. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரேசர் பிங்கு, ரேசர் டெக்ஸ்ட் பிங்கு, ரேசர் குவைட்ஸ் பிங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க நண்பா பிஎன்ஜி ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரேசிங் பிங்கை வந்து ஆட் பண்ணிக்காங்க.
ஆட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நண்பா. ஓகே நண்பா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஷன் பிளர் எஃபெக்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் ஒரு மோஷன் பிளர் எஃபெக்ட்டில் வந்து ஒரு மேனிப்புலேஷன் பிக்கை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நண்பா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே உங்களுடைய லாகோ டெக்ஸ்ட்டு என்ன வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.